இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் டூர் போயிருக்காங்க. இந்த டூரில் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் மேட்ச் 3 T20 மேட்ச் நடக்க போகுது. இந்த 2 டீம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்குவாடில் யார் யார் இருக்கான்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டியில் தான் மேட்ச் நடக்குது. இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா 7:30 PM மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிரைக் பிராத்வேட் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு கேப்டனாக செயல்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கவின் கோச் இவர் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக கிளம்புறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டராகவும் வெஸ்ட் இண்டீஸுக்கு செயல்பட்டுருக்காரு. அலி கேத்தனிஸும் ஒரு ஒரு ஆல்ரவுண்டர் தான், ஆஃப் பிரேக் பவுலிங் போடுவார். அது மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பேட்ஸ்மேனாக செயல்பட்டுருக்காரு. மிக்கேல் லூயிஸ் ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் 50 ரன் ப்ளஸ் டொமஸ்டிக் ரனில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பிளேயராகவும் இவர் கிளம்புறாரு. சப்போஸ் இந்த 3 பேரில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனுக்குள்ளே வர வாய்ப்பு யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிராத்வேட், கவின் கோச், அலி கேத்தனிஸ் இந்த 3 பேர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவருக்கு ஸ்லைட்லி சான்ஸ் தான். அப்படியே வந்தாலும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீசி கர்டி, ஜேசன் ஹோல்டர், பிரையன் சார்லஸ், ஜஸ்டின் கிரீவ்ஸ். ஸோ ஆல்ரவுண்டர் டிபார்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 4 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இதில் பிளேயிங் லெவனுக்குள்ளே யார் யார் வர வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா கீசி கர்டி, ஜேசன் ஹோல்டர், ஜஸ்டின் கிரீவ்ஸ் இந்த 3 பேர் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பிரையன் சார்லஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி சான்ஸ் தான் இருக்குது. டொமஸ்டிக்கில் பார்த்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் வர வாய்ப்பு இருக்குது. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜோசுவா ட சில்வா, டெவின் இம்ப்ளாக் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிப்பரல் பார்த்தீங்கன்னா ஜோசுவா டி சில்வா தான் வருவார். டெவின் இம்ப்ளாக் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்க கஷ்டம் தான். சப்போஸ் இவருக்கு ஏதாவது இன்ஜுரி நம்பர் தான் இவர் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் பார்க்கலாம். பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேமர் ரோச், ஜைரன் சில்ஸ், ஷமர் ஜோசப், ஜோமெல் வரிக்கன், குடகேஷ் மோட்டிவ். ஸோ இவங்க இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளேயிங் லெவலுக்குள்ள வர யார் யார் வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா கீமர் ரோச் வர வாய்ப்பு இருக்குது, ஜைரன் சில்ஸ், குடகேஷ் மோட்டிவ். ஸோ இந்த 3 பேர் கன்ஃபார்ம் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஆல்ரவுண்டரில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா சம்மர் ஜோசப்புக்கும் ஜோமெல் வரிக்கனுக்கும் வாய்ப்பெல்லாம் போகலாம். சப்போஸ் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஜோமெல் வரிக்கன், ஜைரன் குடகேஷ் மோட்டிவ் 2 பேர் உள்ள மேக்ஸிமம் உள்ள இருப்பாங்க. சம்மர் ஜோசப் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு போனாங்கன்னா சம்மர் ஜோசப் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஆல்ரவுண்டரில் எடுக்காமல் பவுலிங்க்கு அதிகம் ஃபேவராக இருக்காங்க சம்மர் ஜோசப் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி சான்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான் உண்டு. பிளேயிங் லெவனுக்குள்ள வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயிங் லெவன் பார்க்கலாம். இதில் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெம்பா பவுமா தான் இந்த டெஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா கேப்டனாக செயல்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஃபிட்ஸ்கி பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக ரீசெண்ட் டேஸில் கிளம்புறங்க விளாண்டுட்டு இருக்கிறாரு. டோனி டி சர்சி, ரயன் ரெக்கல்டன். ஸோ இவங்க 3 பேரில் யார் யார் பிளேயிங் லெவனுக்குள்ள வர வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தெம்பா பவுமா, டோனி டி சர்சி. இந்த 2 பேர் தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்குவாடில் தொடர்ந்து விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மேத்யூ ஃபிட்ஸ்கியும் ரயன் ரெக்கல்டன் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நல்லா ஃபார்மில் இருக்கார். அது மட்டும் ரயன் ரெக்கல்டன் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. பட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு இவங்களை கிளம்ப இறக்குவாங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி டவுட்டு தான். இவங்க 2 பேரும் மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் டவுட்டு தான். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் படிங்கம், சிஸ்டன் ஸ்டப்ஸ், கைல் வீரனே. இதில் யார் யார் பிளேயிங் லெவலில் இருப்போம் பார்த்தீங்கன்னா சிஸ்டன் ஸ்டப்ஸ் மஸ்ட்டாக இருப்பார். பட் இவர் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக இவர் செயல்பட மாட்டார். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக கிளம்புறீங்களா ஆடுறாரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் போட வாய்ப்பு இருக்குது. ஸ்பின் பவுலிங் போடுவார். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டேவிட் படிங்கம் தான் இப்போ ரீசெண்ட்ஸில் விளாண்டுட்டு இருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காக்காக. கெயில் வீரனை பார்த்தீங்கன்னா சப்போஸ் டேவிட் படிங்கம் இன்ஜுரி ஏதாவதுனா மட்டும் கெயில் வீரனை உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வியான் முல்டர், ஐடன் மார்க்ரம், மிகில் பிரிட்டோரியஸ். ஸோ இவங்க 3 பேரில் யார் பிளேயிங் லெவனுக்குள்ளே இருப்பான் பார்த்தீங்கன்னா ஐடன் மார்க்ரம் கன்ஃபார்ம் இருப்பார். வியான் முல்டருக்கும் மிகில் பிரிட்டோரியஸும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் பிளேயிங் லெவனுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா வியான் முல்டர் தான் நான் விளாண்டுட்டு இருந்தார். மிகில் பிரிட்டோரியஸ் பார்த்தீங்கன்னா நல்ல டொமஸ்டிக் பார்த்து நல்லா ரெக்கார்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டேஸில் இவரும் பிளேயிங் லெவனுக்குள்ளே விளாண்டுட்டு தான் இருக்காரு. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் பிளேயினுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேசவ் மகராஜ், நன்றி பர்கர், டேன் பெட்டர்சன், டேன் பெட்டட், ககிசா ரபாடா, லொங்கினிங்கிடி. ஸோ இவங்க பிளேயிங் லெவனுக்குள்ளே யார் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா ரபாடா கன்ஃபார்ம் இருப்பார், நன்றி பர்கர், இங்கிடி. ஸோ இவங்க 3 பேர் கன்ஃபார்ம் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கேசவ் மகராஜ் கன்ஃபார்ம் உள்ள இருப்பார்.
டேன் பேட்டர்சன் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிளே 11க்குள்ள வர அதிக அளவு வாய்ப்பு இல்லாதது தான். டேன் பேட்டர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பேஸ் பவுலர். டேன் பேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ஆஃப் பிரேக் போடுற பவுலர். ஸோ இவங்க 2 பேர்ல பார்த்தீங்கன்னா சப்போஸ் இவங்களுக்கு யாராவது இன்ஜுரினா மட்டும் தான் இவங்க உள்ள வர வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இவங்கள ஸ்குவாட்ல வர வாய்ப்பு இல்ல. ஓகே, இந்த ஸ்குவாட்ல யார் யார் பிளே 11க்குள்ள வருவா, எந்த டீம் ஜெயிக்கணும்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.